புரட்டாசி மாதம் என்பது புனிதமான தமிழ் மாதங்களில் ஒன்றாகும். இது பெருமாளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள மாதம். பொதுவாக பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் பௌர்ணமி வரும் மாதம் புரட்டாசி மாதம் ஆகும். இது முக்கியத்துவம் வாய்ந்த மாதம். ஏனெனில் வெங்கடேஸ்வரர் இந்த மாதத்தில் பூமியில் தோன்றினார் என்று நம்பப்படுகிறது. கலியுகத்தின் இறுதியில் பிரபஞ்சத்தை பாதுகாத்த விஷ்ணுவுக்கு நன்றி செலுத்தும் மாதமாக புரட்டாசியை விஷ்ணு பக்தர்கள் கருதுகின்றனர். விஷ்ணு கோயில்களில் திரளான பக்தர்கள் கூடி சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு கருட முத்திரையுடன் கூடிய கொடிகள் ஏற்றப்படுகின்றனர். பக்தர்கள் புரட்டாசி மாதம் அனைத்து நாட்களிலும் சைவ உணவுகளை மட்டும் உண்கின்றனர். சில சனிக்கிழமைகளில் ஒரு துளி தண்ணீர் கூட அருந்தாத கடுமையான விரதத்தை நிர்ஜல விரதம் என்று அழைக்கிறார்கள். புரட்டாசி சனிக்கிழமைகளில் விஷ்ணுவின் பாதத்தில் 2 பாதங்களின் சின்னமாக நாமம் நெற்றியில் இடுகிறார்கள். புரட்டாசி மாதத்தில் சனி பகவான் தனது சக்திகளை இழந்து விடுவார் என்று நம்பப்படுகிறது. எனவே அவரது தீய தாக்கங்களிலிருந்து தப்பிப்பது எளிது. பக்தர்கள் புரட்டாசி மாதம் சனி பகவானுக்கு நெய் அல்லது எள்ளு விளக்கு சமர்ப்பிக்கிறார்கள். புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழா வருகிறது. இது 9 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. பெண்களுக்கான பண்டிகையாகும். 3 தெய்வங்களான துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. 9வது நாள் கல்வியின் தெய்வமான சரஸ்வதிக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. ஒரு நபர் தனது வேலையில் பயன்படுத்தும் கருவிகளுக்கு, குறிப்பாக இயந்திரங்கள், மென்பொருட்களுக்கு பூஜைகள் செய்யப்படுகின்றன. விஜயதசமி அன்று புதிய வேலையை தொடங்குகிறார்கள். விஜயதசமி அன்று குழந்தைகள் கற்றலுக்கான முறையான துவக்கம், அதை அக்ஷராபியாசம் என்று சொல்கிறார்கள். புரட்டாசி மாத எல்லா சனிக்கிழமைகளிலும் பெருமாளுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் படைக்கப்படுகிறது. அற்புதமான இந்த புரட்டாசி மாதத்தை நாமும் கடவுளை வெங்கடேஷ் பெருமாளை கும்பிட்டு நற்கதி அடைவோமா?